வணக்கம் நண்பர்களே. முதலீட்டை நேசிக்கும் மற்றும் மணி மேனேஜ்மெண்ட் பற்றி எப்போதும் யோசித்துக் கொண்டே இருக்கும் எனது அருமை நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இனிய வணக்கம். நான் அண்ணாதுரை. இது பணம் படைத்தவன் யூடியூப் சேனல். இங்கே என்ன நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம்னா, முழுக்க இது ஒரு விழிப்புணர்வு பதிவு மட்டும்தான். நாங்கள் அறிந்த கேட்ட நல்ல விஷயங்களே மணி மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக, இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது மட்டும்தான் எங்கள் ஆசையை தவிர, இந்த மியூச்சுவல் ஃபண்டை வாங்குங்க, இது இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், அந்த ஷேரை வாங்குங்க, அதில் பார்த்தீங்கன்னா பணம் 3 மடங்காக போயிருக்கும்னு எந்த ஒரு தவறுதலானவும் ப்ரொமோட் பண்ணுற விஷயமும் இந்த யூடியூப் சேனலில் கண்டிப்பாக இருக்காது. சரியா? வாங்க இப்போ இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எடுத்துருக்க டாபிக் என்ன அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு, ஷேர் முதலீடு அவசியமா? இதுதான் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக். மணி மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக இன்றைக்கி நம்ம ஊரில் சம்பாதிக்கிறவங்க ஒரு 4-5 வகையான டைப் இருக்காங்க. முதல் ஆள் பார்த்தீங்கன்னா கை நிறைய சம்பளம் வாங்குறவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கை நிறைய சம்பளம் வாங்குவாங்க, இஎம்ஐயில் ஒரு பெரிய பொருள் ஒன்று வாங்குவாங்க, அதுக்கு அதிகபட்ச வட்டி கட்டி அந்த பொருளை தனக்கே சொந்தமாக்கிக்குவாங்க. அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுடைய இலக்கை ஒரு 3 வருஷம் தள்ளி போட்டு, இல்லை ஒரு 5 வருஷம் தள்ளி போட்டு அதற்குரிய பணத்தை முன்னக்கூடியே ஒரு முதலீட்டில், ஏதோ ஒரு முதலீட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா, அந்த 5 வருடம் கழித்தோ அல்லது 3 வருடம் கழித்தோ அந்த பொருளை ரொம்ப குறைவான அமௌண்ட்ல, அதாவது சரியான விலையில வாங்கி தனக்கு சொந்தமாக்கலான்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாம போகும். அடுத்து இன்னொரு டைப் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து இருக்கு சார், எங்களுக்கு அந்த வாடகை வருது, இந்த வாடகை வருது, அதனால எங்களுக்கு எதுக்கு மணி மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னா, அப்படி வர்ற பணத்தை மொத்தமா செலவழிக்கணும்னு அவசியம் இல்லையே. அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ஒரு 20%, 25%, அதை ஏதோ ஒரு முதலீடு பண்ணா ஒரு 5 வருடம் கழித்தோ அல்லது ஒரு 10 வருடம் கழித்தோ அவங்க சேகரித்த அந்த 20% முதலீடு இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு பக்கபலமா இருக்கும் அப்படிங்கிறத அவங்க மறந்துடுறாங்க. இதுல கடைசி இன்னொரு கேட்டகரி இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, சார் எங்களுக்கு நாங்க சம்பாதிக்கிறதே எங்க கைக்கும் வாய்க்கும் சரியா இருக்கும், மாசம் அதில் ஒரு 500 ரூபாய் மிச்சப்படுத்துறதோ 1000 ரூபாய் மிச்சப்படுத்துறதோ எங்களுக்கு பெரிய கனவு, இதெல்லாம் வச்சுட்டு எப்படிங்க நாங்க முதலீடு பண்ண முடியும், எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கறவங்க. அவங்களுக்கும் வழி இருக்கிறது. ஏன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடும் சரி, ஷேர் முதலீடும் சரி, கேட்கறது கோடியா பணம் கேட்கல, அது லட்சமா கொடுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்கவே இல்லை. அப்படி லட்சமா இன்வெஸ்ட் பண்ணாதான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. நம்ம கையில மிச்சம் 500 ரூபாய் இருக்கா, அதை முதலீடு பண்றதுக்கு எஸ்ஐபி போன்ற சிறந்த வழிகள் இருக்கு. இல்ல அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஷேர்கள் தேடி பார்த்து வாங்கணும், ஷேர்கள் இருக்கு. அதே போல 10,000 இருக்கா, அதை முதலீடு செய்யவும் நல்ல வழிகள் இருக்கு. நம்ம இங்க முதலீட்டுல பணம் மட்டும்தான் அவசியம்னு சொல்லிட்டு நம்ம தவறுதலா புரிஞ்சு கொண்டு இருக்கோம். இங்க இன்னொரு அவசியமான விஷயம் என்னன்னா, காலம், டைம், த லாங் டர்ம். இதை எந்த ஒரு முதலீட்டுக்கும் நம்ம கொடுத்தே ஆகணும். இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கு 2 பெருகுமான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. 1 வருஷத்துல ஆகுமான்னு கேட்டா அதுக்கும் வழியே கிடையாது. லாங் டூரேஷன், குறைஞ்சது ஒரு 3 வருஷமாவது நம்ம முதலீட்டுக்கு டைம் கொடுத்தாதான் அந்த முதலீடு வளர ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க கேட்பாங்க, சார் இந்த முதலீடு பாத்தீங்கன்னா சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டதுன்னு சொல்றாங்களே, என்ன விஷயம்னு கேட்டா, ஆமா இது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டதுதான், இது மாற்று கருத்து கிடையாது. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்போ 2021 உலகளாவிய எடுத்த ஒரு ஆய்வின்படி பாத்தீங்கன்னா, உறக்கத்திலேயே உயிர் பிரிந்து போவர்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 33% சொல்றாங்க. அதுக்காக நம்ம எல்லாம் தூங்க பயந்தா என்ன ஆகும்? அது மாதிரிதான் இந்த சிலர் கேட்பாங்க, இல்ல சார் இந்த இப்ப இஸ்ரேல் வார் நடந்துட்டு இருக்கு, இந்த நேரத்துல முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு தான் இந்த இஸ்ரேல் வாரும் புதிது, இந்த முதலீடும் புதிது. சந்தை இது போன்று ஏராளமான வார்களை ஏற்கனவே பார்த்துள்ளது, ஏராளமான பினான்சியல் கிரைசிஸையும் மீட் பண்ணிருக்கு. அதை மீட் பண்ணிட்டு தான் இன்னைக்கு நிக்குது. அதனால அதுல நம்ம முதலீடு பண்றதுக்கு ஏன் யோசிக்கணும் அப்படிங்கிறது என்னோட கேள்வி. அப்புறம் இப்ப சமீதி இன்னொரு தரவு ஒண்ணு இப்பதான் ரீசெண்டா ஒண்ணு படிச்சேன் நான். அதுல என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடை இந்திய அளவுல எந்தெந்த மாநிலங்கள் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எது முதலீடத்துல இருக்கு, எந்த மாநிலம் சொல்லிட்டு படிச்சேன். அதுல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் தான் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டிலேயே பாத்தீங்கன்னா முதலீடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட 5,83,000 கோடி ரூபாய் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதை அப்படியே படிச்சுட்டே வரும்போது தமிழ்நாடும் ஒரு பெருமை மிக்க இடத்துல இருந்தது, எனக்கு சந்தோஷம் இருந்தது. ஆமா, தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்கு. தமிழ்நாட்டோட மொத்த முதலீடு, மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு பாத்தீங்கன்னா 63,000 கோடி. ஸோ 63,000 கோடி ரூபாய் நம்ம முதலீடு பண்ணியிருக்கோம்னா, அந்த சந்தை நல்லா இருக்கிறதுனால தானே மக்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த சந்தையில ஏதோ ஒரு முதலீட்டுல ரிட்டர்ன்ஸ் பார்த்ததுனால தானே செஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட சந்தையில நம்ம ஏன் நம்மளோட 500 ரூபாய் எஸ்ஐபி ஏன் தொடங்கக்கூடாது? ஒரு 10,000 ரூபாய் முதலீட்டை ஏன் ஆரம்பிக்க கூடாது?
இது என்னுடைய கேள்வி. அடுத்து இதெல்லாம் சொன்ன உடனே அப்படியா சார், ஓகே அப்போ முதலீடு பண்ணிடலாம், இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாம் சார். நான் கேட்டேன், என் சொந்தக்காரங்களாம் வந்துட்டு எவ்வளோ நாளும் காசு தருவாங்க, அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கே நான் கடன் வாங்கி எவ்வளோ நாளும் தரேன், முதலீடு பண்ணலாமான்னு கேட்டால் இது தவறான அணுகுமுறை. யாரிடமும் எவரிடமும் கடன் வாங்கி தயவு செய்து முதலீடுக்கு வரவே வராதீர்கள். அடுத்து கொஞ்சம் பேர் கேட்பாங்க, சார் என்னோட அத்தியாவசிய தேவைக்கு அவசர செலவுக்குன்னு கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன், அதை முதலீடு கொண்டு வரலாமா? அவர்களுக்கும் நாங்கள் சொல்ற பதில் அதே ஒன்று தான், வேண்டாம். உங்க அவசிய செலவுக்குரிய பணமும் முதலீட்டு காலத்திற்கு ஏற்றதில்லை. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முதலீடு கேட்கறது பணம் மட்டுமே கிடையாது, டைமும் கண்டிப்பா கேட்கும். எப்போ உங்ககிட்ட உபரியா பணம் இருக்குதோ, கொஞ்சோண்டு பணம் இருக்கு, இதை இன்வெஸ்ட் பண்ண, இதை வந்து ஏதாவது செய்யலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கோ, அந்த நேரத்தில் முதலீட்டை சரியான நிதி ஆலோசகர்களுடன் சேர்ந்து தேடுங்கள். அந்த பணத்தை தான் இன்வெஸ்ட் பண்ணணும். எனக்கு இந்த 2 வருஷத்துக்கு இந்த பணம் அவ்வளவா தேவைப்படாது, ஒரு 3 வருஷம் என்னால் வெயிட் பண்ண முடியும், காத்திருக்க முடியும்னா கண்டிப்பா அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஷேர்லயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சரியான நிதி ஆலோசகர், முதலீட்டு ஆலோசகர் உதவியோடு பண்ணுங்க. நல்ல மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதுதான் முன்னேற்றத்திற்கான சிறந்த வழி. ஏன்னா இன்னைக்கு உண்டியில் தான் நான் சேமிச்சு வைப்பேன் அப்படின்னு சொன்னா நம்ம பணம் அதோட வேல்யூவை ஃபியூச்சர்ல, அதாவது நீண்ட காலத்துல இழந்துருங்கிறது வந்து மறுக்க முடியாத உண்மை. சரி, நான் பேங்க்ல வந்துட்டு டெபாசிட் பண்றேன், போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது நாளை பின்ன இன்ஃபிளேஷனை பீட் பண்ணுமா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேள்விக்குறி தான். அதனால தான் முதலீடு அவசியம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். முதலீடு பீட் பண்ணுமான்னு கேட்டா பீட் பண்றதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது, சரியான ஃபண்டுகளையும் சரியான பங்குகளையும் நாம் தேர்ந்தெடுத்தால். சரி, ஏன் முதலீடு அவசியம், நீங்க முதலீடு பண்ணுங்க, முதலீடு பண்ணணும் அப்படின்னு நம்ம இப்ப எதுக்காக பேசிட்டு இருக்கோம்னா, நம்ம நிறைய பொருளை வந்து டெய்லி வாங்குறோம், பயன்படுத்துறோம். அந்த பொருள் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னா ஏத்து வீட்டில் சொல்றோம், பக்கத்து வீட்டில் சொல்றோம், சரியா? அப்போ நம்ம அந்த பொருளோட பயனாளர்களாக மட்டும்தான் இருக்கிறோம், நம்ம ஒன்லி பையர்ஸ். நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு பிஸ்கட் எடுத்துக்கலாம், நம்ம குழந்தையா இருந்தப்போ சாப்பிட்ருப்போம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கும் அந்த பிஸ்கட் வந்து நம்ம வாங்கி கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சுட்டு இருக்கோம். 10 ரூபா அந்த பாக்கெட். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடையில் வந்து அந்த பாக்கெட் வந்து 10 ரூபா வாங்கி ஒரு வாரத்துக்கு 3 பிஸ்கட் பாக்கெட்டோ 4 பிஸ்கட் பாக்கெட்டோ குறைவு இல்லாமல் வாங்குறோம். பக்கத்து வீட்லையும் வாங்குறாங்க. சரி, ரைட், ஓகே. கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு பெரிய கடை ஒன்று இருக்கு. அந்த கடையில் வந்து அதே பிஸ்கட் பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட், அதாவது 1 ரூபா தள்ளி கொடுக்குறாங்க, 9 ரூபா. அப்போ நினைக்கிறோம், பரவாயில்லையே, நமக்கு வந்து 1 ரூபா கம்மியாக பிஸ்கட் பாக்கெட் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த இடத்துல கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு பெரிய மால் ஒன்று இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 பிஸ்கட் பாக்கெட்டு ஒரு பெரிய கவரில் இருக்கு. அங்கே வந்து 20% டிஸ்கவுண்ட் போட்டிருக்கான். ஸோ ஒரு பாக்கெட் அங்கே நமக்கு 8 ரூபாய் கிடைக்குது. நம்ம நினைச்சுக்கிறோம், பரவாயில்லையே, 10 ரூபா பாக்கெட் வந்து இப்போ நமக்கு 8 ரூபாய் கிடைச்சிருச்சு, நம்ம எவ்வளோ பெரிய ஆள்னு சொல்லிட்டு இதை தான் நம்மளை பெருமைப்படுத்திக்கிறோம். நம்ம அறியாத இன்னொரு பக்கம் ஒன்று இருக்கு. நீங்க வாங்குற பிஸ்கட், நீங்க உங்க நண்பர்களுக்கு இந்த பிஸ்கட் நல்லா இருக்குன்னு சொன்ன பிஸ்கட்டை நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகுது, அந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷன் லெவல் வந்து ஜாஸ்தி ஆகுது. ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாகவும் சேல்ஸும் அதிகரிக்குது. அதனால அந்த கம்பெனியோட லாபம் அதிகரிக்குது. அந்த லாபத்தை ப்ரொமோட்டர்கள், அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்கள் இல்லாம பங்குதாரர்களாகிய பலரும் அனுபவிக்கிறார்கள். சரியா? இது நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த ஷேரை வாங்கி வச்சிருக்கிறவங்க, அந்த ஷேர் வந்து வச்சிருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாருமே அந்த லாபத்தை அனுபவிக்கிறாங்க. அதை ஏன் நம்ம அனுபவிக்க கூடாது? நம்ம ஏன் அதில் வந்து முதலீடு பண்ணக்கூடாது? நம்ம அந்த பொருளை நம்ம தான் வாங்குறோம், நம்மளால தான் அந்த பொருளோட விற்பனை வந்து ஓரளவுக்கு நம்மளை போன்றவர்களால ஆகிறதுனால நமக்கு அந்த பங்குகளை வாங்கவும் உரிமை இருக்கு இல்லையா? வாங்கணும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வர்றது. உதாரணத்திற்கு இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு பிஸ்கட் கம்பெனி, அந்த பிஸ்கட் கம்பெனியோட ஷேரை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதோட வேல்யூ வந்து 5,000 மேலே இருக்குது. நம்மளால் சிலரால் வந்துட்டு 5,000 ரூபா கொடுத்து ஒரு ஷேர் வாங்க முடியாது, சரியா? அப்படி ஆனால் அந்த ஷேரோட வேல்யூவை புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நான் அந்த தகவல் சொல்கிறேன். அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 80% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது சிஏஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 80% கொடுத்துருக்கு அந்த குறிப்பிட்ட பிஸ்கட் கம்பெனியோட ஷேர். சரி, அந்த அப்போ 5,000 ரூபா கொடுத்து முதலீடு பண்ண முடியாது அப்படின்றப்போ அந்த பிஸ்கட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண சில மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு, சில ஃபண்ட்ஸ் இருக்கு. அவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து 21% மேலே இருக்கு. சரியா? அப்படி நம்ம வாங்கி அனுபவிக்கிற பொருளை அதோட நிறுத்திடாம ஏன் அதில் நம்ம பங்கு பெறக்கூடாது? நம்மளால 5,000 கொடுத்து அந்த ஷேர் வாங்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் 500 ரூபாய் எஸ்ஐபி போட்டு அந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்ல. இதுதான் இப்போ நம்ம பேசுவோம். இப்போ இந்த பிஸ்கட் கம்பெனியோட ரிட்டர்ன்ஸ், அந்த ஸ்கீமோட ரிட்டர்ன்ஸ்லாம் சொன்னோன்னே உடனே கண்ணை மூடிட்டு போய் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஃபண்ட்ல ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிட வேணாம்.
ஒரு சரியான நிதி ஆலோசகரை கண்டிப்பா தேர்ந்தெடுங்கள். முதலீட்டு ஆலோசகரை தேர்ந்தெடுங்கள். அவங்க கிட்ட உங்களுடைய இலக்கு என்னன்னு சொல்லுங்க. உங்களுடைய இலக்கு, உங்கள் தேவை, எவ்வளவு வருடம் பணத்தை போட்டு காத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற சரியான ஃபண்டை தேர்ந்தெடுங்கள். கண்டிப்பாக நீங்களும் பங்கு பெறுங்கள். 63,000 கோடி ரூபாய் வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் நம்மளும் அந்த மாதிரி ஸ்கீம்ல பணத்தை போடலாம். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஏமாத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வழி இல்லை. உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் டெய்லியுமே உங்கள் ஃபோனில் வந்து மொபைல் ஆப் மூலமாக பார்த்துக்கலாம். அதனால இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் சரியான நிதி ஆலோசகர் தான் முக்கியம். ஏன் இதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் 1970ஆம் வருடம்னு நினைக்கிறேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த படம் எங்கள் தங்கம். அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு பாடல் பதிவின் போல நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் அவர்கள் இசையமைச்சிட்டாங்க. கவிஞர் வாலி ஐயா வந்து பாடல் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முதல் வரியை எழுதிட்டாங்க. அந்த இசையை கேட்டுட்டு முதல் வரியை வந்து எழுதிட்டாங்க. அடுத்த வரியை அவங்க யோசிச்சிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அந்த யோசனை வரவே இல்லை. என்ன வரி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த யோசனை வரவே இல்லை. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மேகலா பிக்சர்ஸ், அதாவது முரசொலி மாறன் ஐயா அவர்கள் தான் அது கதை தயாரிப்பு எல்லாமே அவங்க தான். அப்போ அங்கே யதார்த்தமாக கலைஞர் ஐயா வந்து வர்றப்போ வந்துட்டு என்னாச்சு, என்ன எல்லாம் ஒரு ரொம்ப தீவிரமான யோசனை இருக்குங்கிற மாதிரி விளையாட்டை கேட்கும்போது இப்படி விஷயத்த சொல்கிறாங்க. முதல் வரி எழுதியாச்சு, அடுத்த வரி வரல அப்படின்னு. எங்க அந்த முதல் வரியை சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவங்க கவிஞர் வாலி ஐயா சொல்லியிருக்காங்க, நான் அளவோடு ரசிப்பவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வரி தாங்க வரல அப்படின்னு. இந்த வரியை சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட், அடுத்த கணம் கலைஞர் ஐயா அவர்கள் இந்த அடுத்த வரி எழுதிக்கங்க சரியா வருதா பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்ன வரி தான், நான் எதையும் அளவின்றி கொடுப்பவன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி ஆச்சு, பாடலுக்கு சரியா வருதான்னு பாருங்கன்னு சொன்ன மாதிரி ஆச்சு. பார்த்தீங்கன்னா பாட்டு பயங்கர ஹிட். சரியா? ஒரு சரியான ஆலோசனை சரியான நபரிடமிருந்து பெறுவதுதான் முதலீட்டின் முதல் வேலை அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை சொல்றேனே தவிர, அந்த ஆலோசனை ரொம்ப முக்கியம். நம்ம யார்கிட்ட கேட்கணும், அந்த சரியான ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியன்றதுக்காக இந்த நிகழ்ச்சியில இதை நான் பதிவு பண்றேன். எனவே மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடும் ஷேர் முதலீடும் நமக்கு அவசியம். அதை சரியான பங்குகளை தேர்ந்தெடுப்பதிலும் சரியான ஸ்கீமை தேர்ந்தெடுப்பதிலும் தான் சூட்சமம் உள்ளது. அதை புரிந்து கொள்ளுங்கள். கடல் அலை ஓயட்டும், அப்புறம் நான் போய் குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து சாத்தியப்படாத ஒன்று. இது முடியட்டும் பார்த்துக்கலாம், இந்த போர் முடியட்டும் பார்த்துக்கலாம், இது நமக்கு தேவையில்லாத ஒன்று. நம்ம கையில் பணம் இருக்கா, அந்த ஃபண்டு வளர்றதுக்கோ இல்லை அந்த ஷேர் வந்து கொஞ்சம் வளர்றதுக்கோ நம்மளால குறிப்பிட்ட காலம் கொடுக்க முடியுமா, உடனே இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது நல்லது. அடுத்து மற்றும் ஒரு நல்ல டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பணம் படைத்தவன் யூடியூப் சேனலுக்காக உங்கள் அண்ணாதுரை. மீண்டும் வாரம் ஒரு நல்ல தகவலோடு, இது போன்ற சுவையான தகவலோடு உங்களை சந்திக்க விரும்புகின்றேன். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நான். ரொம்ப நன்றி, வணக்கம்.